ஹலோ வணக்கம். இப்போ நம்ம அடிக்கடி எல்லா டாக்டர்ஸும் ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுனா என்னன்னா அந்த குட் பாக்டீரியா. அதுவும் நம்ம கண்ட்ரியில் அழகாக இட்லி இருக்குது, தயிர் சாதம் இருக்குது, ரைட்டா? ஸோ அந்த இட்லி, தோசை, தயிர் சாதம், பட்டர் மில்க், மோர், இதில் எல்லாத்துலேயுமே ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக் இருக்குது. அது இப்போ டேப்லெட் ஃபார்ம்லேயும் வருது. ஆனால் நான் கூடிய வரைக்கும் டேப்லெட்டாக ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். பேஷண்ட்டுங்களுக்கு நல்லா தயிர் சாதம் சாப்பிடு, மோர் குடின்னுறது, இட்லி. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே அந்த ப்ரீபயோட்டிக்கும் ப்ரோபயோட்டிக்ஸும் இருக்குது. குட் பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் இன்டெஸ்டைனில் அந்த பேட் பாக்டீரியாவை இது அழிச்சிடும். அதே நேரத்தில் நிறைய பி காம்ப்ளெக்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இன்டெஸ்டைனல் இதை ஃப்ளோரா நல்லா கிளீனாக ஹெல்த்தியாக வச்சுக்கும், ரைட்டா? அதனால் கூடிய வரைக்கும் தயிர் அடிக்கடி சேர்த்துக்கோங்க, மோர் சேர்த்துக்கோங்க, இட்லி சாப்பிடுங்க. தோசையை விட இட்லி பெட்டர், ஏன்னா அது ஆவிலே வேகிறது. அதனால் நீங்கள் எண்ணெய்லாம் சாப்பிட வேண்டியது இல்லை. அது இல்லாமல் வில்லேஜில் இருக்கவங்க கூழ், அந்த காலத்தில் கூழ் புளிக்க வச்சு சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு நாளினுடைய ஃபுல் இதுவும் இருக்கும். அதே மாதிரி பழைய சாதம், அந்த பழைய இதனுடைய நீராகாரம், இது எல்லாத்தையுமே எடுத்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்கில் அடிக்குவேட்டாக கிடைக்கும். நீங்கள் ஹெல்த்தியாக வாழ முடியும். ஓகேங்களா?